நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் விஸ்வாவசு வருடத்தின் 2வது தமிழ் மாதமான வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது. வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த வைகாசி மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிக்கக்கூடியவர். அப்படி ஒரு ராசிக்கு மாறும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. அப்படி ரிஷப ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்துல சூரியன் ரிஷப ராசியில இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிப்பாரு. செவ்வாய் கடகராசியில 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு. புதன் மேஷ ராசியில 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போவாரு. அங்கேயுமே 19ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போக போறாரு. சுக்கிரன் மீன ராசியில 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மேஷ ராசிக்கு போக போறாரு. குரு மிதுன ராசிக்கு பேச்சாக போறாரு. சனி மீன ராசியிலையும், ராகு மீன ராசியில வைகாசி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போக போறாரு. கேது கன்னியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு. இந்த கிரக நிலைகளோட மாற்றங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் கிடைக்க போகுது, இந்த மாதத்துல என்ன மாற்றங்கள் நடக்கும், இந்த மாதத்துல எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது அப்படிங்கறத பத்தி விரிவாவே தெரிஞ்சுப்போம். முயற்சிகள்ல முழு நம்பிக்கையை வைக்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரர்கள். தைரியக்காரகனான செவ்வாய் நீச்சம் பெற்று உங்க ராசியிலே சஞ்சரிக்கிறாரு. அப்ப இதுவரைக்குமே சற்று ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இருந்துகிட்டே இருந்திருக்கும். மன சஞ்சலம் இருந்திருக்கும். கடன் சுமை இருந்திருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைஞ்ச மாதிரி இருந்திருக்கும். எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதுல தட்டி 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 தடங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இது போன்ற நேரம் அப்படிங்கிறது, இது போன்ற சூழ்நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது. செவ்வாய் உங்கள் ராசியை விட்டு வைகாசி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்க போகிறாரு. வைகாசி மாதம் 25ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போக போகிறாரு செவ்வாய் உங்கள் ராசியை விட்டு போகிறதாலேயே ஒரு பெரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் கடகராசிக்கு. இதுவரைக்கும் புதன் வைகாசி மாதம் 2ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் வரப்போறாரு. அங்க இருக்கக்கூடிய சூரியனோடு இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறாரு. அதனால பொருளாதார நிலை அப்படிங்கிறது இனிமேல் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அதோட நன்மை தீமைகளை ஆராய்ந்து ஈடுபடணும். வெளிநாட்டு தொடர்பால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வெளிநாட்டிலிருந்து தொழில் மூலியமாகவோ அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமாகவோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு என்ன முயற்சி நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த முயற்சியில் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். சகோதரர்களுக்குள்ள இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அவர்களுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது பிறக்க போகுது. எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது உங்களுக்கு. புதன் புத்திக்கும் ஆளுமைக்கும் சாதுரியமான முடிவெடுக்கிறதுக்கும் உண்டான கிரகம். அப்போ அவரால் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது நீங்கோ. இதுவரைக்கும் உச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரித்துட்டு வந்த சுக்கிரன் வைகாசி மாதம் 17ஆம் தேதி மேச ராசிக்கு அடியெடுத்து வைக்க போறாரு. சுக்கிரன் உங்க ராசிக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்களை அடியெடுத்து வைக்க போறாரு. அதனால தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம். இதுவரைக்கும் தொழிலில் பல நஷ்டங்களை சந்திச்சுட்டு இருந்தவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. தொழிலில் மறைமுக எதிர்ப்புகளால் அதிகமான பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது குறையும். உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய தொழில் வட்டாரத்தில் கிடைக்க போகுது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது தேவையா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணையறதுக்கு இந்த மாதத்தில் வாய்ப்புகள் அதிகம். அப்போ தொழில் கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது டாக்குமெண்ட் மூலியமாக நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதுக்குண்டான டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதை சரி பார்த்து கையெழுத்து போட்டுக்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு உங்களுடைய கூட்டுத்தொழிலை தொடங்குறது நல்லது. வாய் வழியாக இல்லாமல் கையெழுத்து மூலியமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். சிலருக்கெல்லாம் வீடு மனை வாங்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அதுக்குண்டான நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைய போகுது. வைகாசி மாதம் 19ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் போறாரு. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு புதன் போறாரு. உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துல புதன் இருக்கும் பொழுது மறைஞ்ச புதனால நிறைஞ்ச தனலாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அதனால உங்களுக்கு பொருளாதார நிலையில
வேலையில் ஏற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதில் வெற்றி உண்டு. உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாமே மாறப்போகுது. இடமாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். எப்படா இந்த இடத்த விட்டு நம்ம வெளியேறலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய கை அப்படிங்கிறது ஓங்கி இருக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போகுது. வைகாசி மாதம் 25ஆம் தேதி சிம்மராசிக்கு போக போறாரு. செவ்வாய் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இடம் பூமி வாங்கி விற்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. கடகராசிக்காரர்கள்லாம் புதன்கிழமையில் 10 பேருக்கு அன்னதானத்தை கொடுத்துட்டு வாங்க, அது நல்ல பலனை கொடுக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கு கடுமையான போட்டி, கடுமையான உழைப்பு இது எல்லாத்தையுமே இந்த மாதத்தில் நீங்கள் போடணும். கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் உண்டு. பதவி உயர்வில் இருந்துட்டு வந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கடல் கடந்த பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் தொழில் ரீதியாக இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஏற்றமும் அனுகூலமும் உங்களுடைய நம்பிக்கையை இரட்டிப்பாக்கும். இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்கும். நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த தடை நீங்கி அந்த காரியம் அப்படிங்கிறது கைகூடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது நீங்க போகுது. உடல் ஆரோக்கியமும் எதிரிகள் சார்ந்த விஷயத்திலையும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே குறையும். வங்கி பெட்டகத்தில் ஆவணங்களையும் விலையுயர்ந்த பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது தான் கடகராசிக்காரர்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். புதிய முயற்சிகள் அனைத்திலையுமே இந்த வைகாசி மாதத்தில் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பயணங்களால் நல்ல ஆதாயம் உண்டு. எதிரி வம்பு வழக்கு அப்படின்னு அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போகுது. தொட்டது துலங்கும் தொல்லைகள் அகலக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வையால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பாதிப்பு அப்படிங்கிறது குறையும். தாயால் நல்ல ஆதரவு உண்டு. மாணவர்களாம் படிப்புல ஆர்வம் உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது குறைய போகுது. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல முதன்மையாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்கும். உடலிலும் மனதிலும் இருந்துட்டு வந்த பயம் அப்படிங்கிறது நீங்கும். எதிரிகளுடைய தொல்லைகள் அப்படிங்கிறது நீங்க போகுது. உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தவர்கள் எல்லாமே விலக போகிறாங்க. தனமாக குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதால குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம். பண விவகாரத்திலலாம் சற்று பிரச்சனைகளை சந்திப்பீங்க அப்படிங்கிறதால ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் புத்திசாலித்தனமாகவும் தெளிவாகவும் செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய வைகாசி மாதம் தனம் குடும்பம் வாக்காதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வரவு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். நஷ்டத்தில் இயங்கிட்டு வந்த தொழிலையும் இனிமேல் லாபத்தை பார்க்க போறீங்க. வருமானம் அப்படிங்கிறது பல வழியிலையும் வர்றதால சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது. கடகராசிக்காரர்கள் பழைய கடன்களை அடைச்சு முடிப்பீங்க. இந்த வைகாசி மாதத்துல உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு உங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும். செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க. கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு மேன்மேலும் வெற்றியை கொடுக்கும்.